ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு சமச்சீர் புக்கில் இருந்து எந்தெந்த பாடங்கள்லாம் படிக்கலாம், பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி அப்படின்ட்டு எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம். சமச்சீர் புக்ஸ் ரொம்ப ஒரு ப்ரைமரி சோர்ஸ். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த சாப்டர்லாம் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்க, பார்த்துருவோம். அண்ட் நம்ம அகாடமியில் இருந்து மெயின்ஸுக்கான ஒரு வீடியோ கிளாஸ் நம்ம பின்னா ப்ரொவைட் பண்ணலாம் அப்புறமா பிளான் பண்ணியிருக்கோம். December 1 அதுக்கான பேட்ச் பின்னாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னெல்லாம் கவர் ஆகும், எப்படி கவர் பண்ண போகிறோம், அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ நான் பின்னாடி கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரிங்க, வீடியோக்குள்ள போயிடலாம். அது மறக்காமல் நம்ம டெலகிராமை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எல்லாமே யூடியூப்பில் போட முடியாது, அதுக்காக தான். கிளியரா? சரி, பார்த்துலாம். குரூப் 2 2A மெயின்ஸ் வேர் டு ஸ்டடி சமச்சீர் புக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? ஓகே. ஃபஸ்ட்டு விஷயம், சமச்சீர் புக் படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன விஷயம் பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பின்னாக வேர் டு ஸ்டடி பார்க்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பின்னாக மகப் பண்ணிவிடுங்க. நான் ஏன் சிலபஸை ஃபுல்லாக மகப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பின்னாக பார்ப்போம். பாலிட்டியில் ஒரு சாப்டர் இருக்குது, எக்கனாமியில் ஒரு சாப்டர் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். பட் அங்கே கொடுத்துருக்க அந்த சாப்டர் நீங்கள் பின்னாக்கா ஃபுல்லாக நீங்கள் பின்னாக படிச்சிருவீங்க. அது பிரச்சனையே கிடையாது. அந்த ஃபிலிம்ஸை படிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக படிச்சிருவீங்க. பட் அந்த டாபிக் சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்து படித்தா மட்டும்தான் நோட்ஸை ப்ராப்பராக மேக் பண்ண முடியும். கேட்க போகிற கொஷின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா ஃபிலிம்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 14 இதாம்பா வரும், 15 இதாம்பா வரும், அந்த மாதிரி டேரெக்டாக பின்னாக சொல்ல முடியும். ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கிறது ஒன்றா இருந்தாலும் கேள்வி வேறு மாதிரி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்கணும் அப்படின்னா சிலபஸை ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அது பேஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக பின்னாக போக முடியும். ஓகேவா? தயவு செஞ்சு சிலபஸை ஃபுல்லாக மகப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பின்னாக பாருங்கள். நம்பர் 2 கேள்வி என்ன அப்படின்னா, சமச்சீர் புக் மட்டுமே படித்தா 100% போதுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா நோ. அதான் பின்னாக சொல்ல முடியும். ஓகேவா? ஏன் பின்னாக நோ அப்படின்னா, சமச்சீர் புக் பற்றி உங்களுக்கு எல்லா ஃபேக்ட்ஸும் கவர் ஆக போகிறது கிடையாது மெயின்ஸுக்கு. பட் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்கள். எக்ஸாம்பிள் ஒரு 15 மார்க் இருக்குது. 15 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் எழுதுறீங்க. அந்த 15 பாயிண்டில் உங்களுக்கு தேவையான சமச்சீர் புக்கில் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அந்த அட்லீஸ்ட் ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும். அந்த 15 பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1லேருந்து 5 வரைக்கும் சமச்சீர் புக்கில் கவர் ஆகிற பாயிண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் பூஸ்டப் ஆகும். நம்ம யோசிப்போம் இது எப்படி போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அதுக்காக தான் சிலபஸ் நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், அதை பின்னாக ஃபுல்லாக மகப் பண்ண சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பின்னாக ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 விஷயம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ், சமூக பொருளாதார பிரச்சனைகள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எக்கனாமிக் புக்கில் எல்லாம் கவர் ஆகுது, ஜியாகிரஃபி இதெல்லாம் கவர் ஆகுது. ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அதாவது சோஷியோ எக்கனாமிக் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் ரொம்ப பின்னாக முக்கியங்க. நீங்கள் சமச்சீர் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்ல போகிற புக் எல்லாமே உங்களுக்கு முன்னாடி எடிட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அதாவது 2018 வந்த ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை 19 வந்த ஒரு புக்காக இருக்கலாம், இல்லை 21 வந்த புக்காக இருக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா டேட்டா பின்னாக உங்களுக்கு ஓல்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் என்ன விஷயம் அப்படின்னா அந்த கண்டென்ட் பாப்புலேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா பாப்புலேஷன் அப்படின்னா என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கான அடிப்படை விளக்கம் உங்களுக்கு சமச்சீர் புக்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் பெரிய பெரிய அகாடமிலையும் பின்னாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பின்னாக பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 11th எக்கனாமி. 11th எக்கனாமி புக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அப்படின்ற ஒரு சாப்டர். ஓகேவா? இந்திய பொருளாதாரம் இந்த சாப்டர் பின்னாக்கா பார்க்க போகிறீங்க. இந்த சாப்டரில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொல்லும் போது, பாப்புலேஷன் மக்கள் தொகை, டெமோகிராஃபிக் ட்ரெண்ட்ஸ் ஈவுத்தொகை, எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொருளாதார கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு. ஓகேவா? இப்போது இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லும் போது ஒரு புக்கு பல்காக இருக்கும், நிறைய கண்டென்ட் இருக்கும். பட் அந்த கண்டென்ட்டில் இந்த 4 கண்டென்ட் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஏன்னா 4 விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸை ஒத்து போகிற மாதிரி வந்திருக்கும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிட்டோம் ப்ரோ அப்படின்னா அதுமாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இது நம்பர் 1. அதாவது சமச்சீர் புக்கில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சில பாடங்கள் மட்டும்தான். இந்த ஒரு சில பாடங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. 100% தரவாக பின்னாக இருக்கணும். கிளியரா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் எக்கனாமி. இந்த சாப்டர் ரொம்ப பின்னாக முக்கியமான ஒரு சாப்டருங்க. ஊரக பொருளாதாரம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹெல்த் வறுமை, வேலையின்மை, சுகாதாரம். ஸோ சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே பின்னாக இருக்குது. நீங்கள் சிலபஸ் ஒரு ஃபஸ்ட் லைன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வறுமை அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அண்ட் வேலையின்மை அப்புறம் மாதிரி பின்னாக இருக்கும், சுகாதாரம் அது பின்னாக கவர் ஆகும். ஓகேவா? அப்போ என்ன விஷயம்? ஓகேவா? சிலபஸ் ஒரு டாபிக் இருக்குது. பாவர்ட்டி
கிளியர்? ஓகே. இப்போது பாவர்ட்டி புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் வந்து கொடுத்துருப்பாங்களா? எஸ் வந்து பின்னாக கொடுத்துருப்பாங்க. எத்தனை டைப் இருக்குது? அப்சல்யூட் அப்புறமா இருக்குது, 2 விஷயம் வந்து பின்னாக இருக்குது. ஓகே, 2 டைப்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கீம்ஸில் என்ன விஷயம் அப்படின்னா 2022 எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா 23 எழுத போகிறீங்கன்னா அது மட்டுமே வந்து கணக்கு கிடையாது. ஓகேவா? லாஸ்ட் 2 இயர்ஸ் மட்டும் எழுதணும் அந்த மாதிரி கிடையாது. இப்போ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லும் போது நம்ம 1950 வந்து பின்னாக பிளானிங் வந்து ஆரம்பிச்சிருப்போம். ஸோ அந்த வருஷத்தில் இருந்து இந்த வருஷம் வரைக்கும் இந்தியா என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்க, வறுமையை ஒழிக்கிறதுக்காக இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருக்காங்களோ அந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும். கிளியரா? அப்போ அந்த சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து ஓல்டாகவும் இருக்கும், நியூவாக இருக்கும். அதை நீங்கள் லிங்க் பண்ணி தான் படிச்சாகணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தாங்க இருக்கும். பட் மார்க் வேணும் அப்படின்னா மெயின்ஸ்க்கு இப்படி தான் வந்து படிக்கணும். நம்ம வந்து ஒரு அகாடமி ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அதை எழுதிட்டோம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், அங்கே நான் மார்க் வாங்கிட்டேன், அது மட்டும் போதுமானதாக தான் இருக்காது. கண்டென்ட் ரொம்ப வந்து அவசியம். கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சாதான் நீங்கள் கேட்க போகிற கேள்விக்கு ஓ இதான் கேட்டிருக்கணும் அப்புறமா பிறகு புரியும். ஓகேவா? சரிங்க. அடுத்தது தமிழ்நாடு எக்கானாமி. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 11th புக்லேயே கவர் ஆகிறது. தமிழ்நாடு எக்கானாமி, தமிழ்நாடு பொருளாதாரம். இதுலேயும் பாருங்கள் பாப்புலேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், சேம் டாபிக். ஓகேவா? அப்போ இங்கே சேம் டாபிக் வருது அப்படின்னா இப்போ பாப்புலேஷன் அப்புறம் மாதிரி இருக்குது. முன்னாடி என்ன பண்ணீங்க, நீங்கள் நோட்ஸ் வந்து பின்னாக்கா மேக் பண்ணியாச்சு பாப்புலேஷனுக்கு. ஓகே, முடிஞ்சு போச்சு. ஒரு புக்கில் வந்து பின்னாக்கா நோட்ஸ் எடுத்துட்டோம். இப்போ இந்த புக்கை வந்து பின்னாக்கா படிக்கிறீங்க, இந்த சாப்டர் வந்து பின்னாக்கா படிக்கிறீங்க. இதை படிக்கும் போது என்ன அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அந்த புக்கில் கவர் ஆகாத சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோ அந்த பாடத்தில் கவர் ஆகாத பண்ணி கவர் ஆகுதா அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் போதும். சரியா? ஏன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே வந்து 100% தெரியாதுங்க மெயின்ஸில். அது எவ்வளோ பெரிய அகாடமி இருந்தாலுமே அவங்க கொடுக்குற கீ வந்து 10% கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுக்குற விஷயம் மட்டும்தான். அதை நம்ம எந்த அளவுக்கு உள்வாங்கி அங்கே போய் டெலிவரி பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க் வந்து பின்னாங்க அமையும். கிளியர்? அதனால் கண்டென்ட் வந்து பின்னாடி நல்லா வந்து உள்வாங்கி வந்து பின்னாக படிங்க. கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியோகிரஃபி. ஸோ 10th ஜியோகிரஃபி பார்த்தீங்கன்னா சேம் திரும்ப பாருங்கள். இந்தியன் பாப்புலேஷன், மக்கள் தொகை வந்து பின்னாக கவர் ஆகும். அதே சாப்டர் பார்க்க போகிறீங்க. 8th சோஷியலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா த்ரூ த ஏஜஸ். இந்தியாவில் காலந்தோறும் பெண்களின் நிலை இது வந்து பின்னாக படிச்சாகணும். 9th சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, அதை வந்து பின்னாக படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த பாடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூவில் வந்து பின்னாக கவர் ஆகிற விஷயம். சமச்சீர் புக்கில் மெயினாக இதான் வந்து கவர் ஆகுது. இந்த சிலபஸ்க்கு நம்ம இதெல்லாம் வந்து படிக்கணுமோ அதை இங்கே வந்து பின்னாக கொடுத்துருக்கேன். முக்கியமாக இந்த சாப்டர்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிக்கும் போது ஏகப்பட்ட டேட்டா வந்து பின்னாக இருக்குங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு நியூ கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு ஃபார்ம் ஆயிருக்காங்க. அந்த 2 வருஷத்தில் ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் பற்றி வேலைவாய்ப்பு நாங்கள் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எம்எஸ்எம்இ பற்றி பேசியிருக்காங்கன்னும் போது அதை நீங்கள் உள்ளே லிங்க் பண்ணி தான் ஆகணும். இப்படி தான் வந்து பின்னாடி கொண்டு போக முடியும். ஓகேவா? ஏன்னா இந்த சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூவாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிளியரா? ஓகே. ஸோ ஓகே, நம்ம வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லாக படிச்சிட்டோம்பா, முடிஞ்சு போச்சு. நெவருங்க. அது வந்து பத்தாது. தயவு செஞ்சு புக்கில் நீங்கள் மார்க் பண்ணாலும் நோட்டில் எழுதினாலும் ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்படி கேள்வி கேட்டால் இந்த மாதிரி வந்து இப்போ நகை பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்கீம் கேட்குறாங்களா, இல்லை வந்து டெஃபினேஷன் கேட்குறாங்களா, டைப்ஸ் கேட்குறாங்களா? கொஷினுக்கு வெளியே வந்து போகவே கூடாது. நமக்கு என்ன தெரியுமோ அதை எழுதக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம வந்து எழுதணும். நம்ம கொஷினுக்கு வெளியே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வந்து பின்னாக அடி வாங்கும். கிளியரா? இப்போ டாப்பர் மார்க்லாம் பார்த்தீங்கன்னா 300 மார்க்குக்கு அவங்க எடுத்த மார்க் 180 தான் வந்து பின்னாக இருக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன, யாராலையும் ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஒரு ஓரளவுக்கு மார்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு கண்டென்ட் தெரிஞ்சாலே போதுமானது தான். இது உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூ. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். இதில் வந்து 3 வந்து கவர் ஆகுதுங்க. அதாவது பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிரஃபி. ஓகே, அரசியலமைப்பு, பொருளியல், புவியியல் வந்து கவர் ஆகுது. இதில் ஏகப்பட்ட விஷயம் வந்து இருக்குது. பாலிட்டியும் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் கரண்ட் இஷ்யூ தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலிட்டிக்கு வந்து பின்னாக நிறைய சமச்சீர் புக்கு ஃபுல்லாக வந்து பின்னாக படிப்பீங்க. அது வந்து மேட்டரே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேஸ் வந்து பின்னாக போயிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ராஜீவ்காந்தி கேஸுக்கு வந்து பேசிக்கான விஷயம் என்னங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வந்து பின்னாக்கா ரிலீஸ் பண்ணலாம் அப்புறம் மாதிரி சொன்னாங்க. இல்லைப்பா நான் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்புறமா அவர் சொன்னார். அப்போ என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு மாதிரி வந்து பின்னாக்கா பாஸ் பண்ணாங்க. திரும்ப கவர்னர்கிட்ட வந்து பின்னாக்கா போச்சு. அவர் வந்து கிளியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணிட்டாங்க, பிரசிடென்ட் கிட்ட வந்து பின்னாக்கா அதுக்கப்புறம் சென்ட் பண்ணாங்க. அவரும் எதுவுமே வந்து பின்னாக்கா சொல்லலை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட வந்து பின்னாக்கா போயிட்டு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் அப்படின்னா என்ன நீங்கள் வந்து பின்னாக்கா படிச்சிருப்பீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க வந்து பின்னாக்கா படிச்சிருப்பீங்க. பிரசிடென்ட் அவர்னா யார் அதையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே என்னென்னா இந்த கவர்னருக்கு வந்து என்ன ரோல் இருக்குது, இந்த ரோலுக்கும் சுப்ரீம் கோர்ட் ரிலீஸ் பண்ண அந்த பவருக்கும் என்ன லிங்க் இருக்குது, இதை நீங்கள் என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸை படிக்கும்போது தான் பின்னாக்கா புரிய வரும்.
இப்போ ஆர்டிகல் பார்த்தீங்கன்னாக்கா 161 பேப்பரில் கொடுத்துருப்பாங்க, 142 பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. கிளியரா? நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இந்த ஆர்டிகல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் மெயின்ஸுக்கு வந்து இந்த ஆர்டிகல் நீங்கள் வேறு மாதிரி படிச்சாகணும். அந்த 142 மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 15 மார்க்கே எழுத முடியும். அந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் பவர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு விஷயமா நீங்கள் லிங்க் பண்ணி தான் வந்து இப்போ படிக்கணும். நான் வெறும் புக்கை மட்டும் படித்தேன் போதும் அந்த மாதிரி கிடையாது. எழுதும்போது லிங்க் பண்ணி எழுதுனா மார்க் வந்து இப்போ பூஸ்டப் ஆகும். ஏன்னா மெயின்ஸுக்கு வந்து யார் கொஞ்சம் யூனிக்காக கொடுக்குறாங்களோ ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து கொடுக்குறாலும் அங்கே தான் மார்க் வந்து பூஸ்டப் ஆகும். சும்மா நம்மளும் எழுதணும் அப்படின்னா மார்க் அந்த அளவுக்கு வந்து வராது. ஓகேவா? சரி. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கவராக சமைச்ச புக்கில் அப்படின்னு சொல்லும் போது 12th பாலிட்டி ரொம்ப வந்து இப்போ இம்பார்ட்டன்ட். அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷனரி இன் இந்தியா, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, ஃபெடரலிசம் இன் இந்தியா, இந்தியாவில் கூட்டாட்சி. இந்த சாப்டர் ரொம்ப வந்து இப்போ ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு சாப்டருங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிஎம் அடிக்கடி இந்த கூட்டாட்சி பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிஎம் மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் இருக்க ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக இருக்கிற இங்கே அப்போசிட் பார்ட்டி எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாட்சியை பற்றி ஏகப்பட்ட விஷயம் வந்து இப்போ பேசுவாங்க. அப்போ அந்த கண்டென்ட் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன, எப்போ கொண்டு வந்தாங்க, இப்போ மட்டும் வந்து கிடையாது. முன்னாள் சிஎம் நம்ம அண்ணா இருந்தாங்க இல்லையா, அப்போ இருந்தே இந்த வார்த்தை வந்து பெருசாக வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து தமிழ்நாடு வந்து இப்போ வேணும், சோழநாடு வந்து இப்போ நான் பிரிக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அது எல்லாமே இதுக்குள்ளே தான் வந்து இப்போ வரும். ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறாங்கப்பா, அது என்னப்பா சிலபஸ்லேயே கவர் ஆகலை நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். பட் என்ன விஷயம்னா அந்த ஸ்டேட்டை பிரிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா? டேரெக்டாக தான் வராதுங்க, எல்லாமே இந்த மாதிரி தான் லிங்க் பண்ணி கேட்டாவாங்க. அப்போ என்ன பண்ணணும், கரண்ட் இஷ்யூவை சிலபஸில் எந்த இடத்துல கவர் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி படிச்சிருக்கணும். கிளியர்? ஓகே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸில் வந்து இருக்குது, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்க வேணாமா அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் என்னென்னா நீங்கள் வந்து கவர்னரை படிக்கிறீங்கன்னா அவரை யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இப்போ அப்பாயின்ட் பண்ணுறாரு. நீங்கள் ஃபுல்லாக படிக்கல அப்படின்னா கூட அப்படி ஓரளவுக்கு ஓகேப்பா இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சென்ட்ரலும் நீங்கள் கொஞ்சம் படித்து தான் ஆகணும். அதான் பிறகு பெஸ்ட் சாய்ஸ். பட் அதிகமான கேள்விகள் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி வந்து பிறகு இந்த வாட்டி எதிர்பார்க்கலாம் அப்புறமா எனக்கு தோணுது. பட் அதை நம்ம வந்து பிறகு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆட்சி மன்றம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12th பாலிட்டி புக்கில் வந்து பிறகு பார்த்துக்க போகிறீங்க ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு. 8th பார்த்தீங்கன்னாக்கா ஹவு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஒர்க், மாநில அரசு எவ்வாறு இயங்கும், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாப்டராக வந்து பின்னாக இருக்கும். 9th + 11th பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட், உள்ளாட்சி அமைப்புகள் அண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அரசாங்கங்கள் வகைகள் இது வந்து பின்னாக பார்க்கணும். ஓகேவா? கிளியர்? ஃப்ரம் ஹியர் பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டி நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிலபஸ் தமிழ்லேயே சில பேர் வந்து பின்னா கேட்டிருந்தீங்க, அதுக்கான பிடிஎஃப் நான் வந்து நம்ம டெலகிராமில் வந்து பின்னாக்கா நான் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலபஸை மக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கை வந்து பின்னாக்கா பாருங்கள். ஓகேவா? ஸோ பப்ளிகேஷன் புக்கும் சில பேர் கேட்டிருந்தீங்க, வீடியோ காட்சி சொல்கிறேன். ஸோ வந்து பின்னாக்கா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி நம்ம வந்து பின்னாக்கா முடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது ஜியாகிரஃபியில் கவர் ஆகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 11th நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடர். 12th மேன்மேட் டிசாஸ்டர், ஓகே மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரிடர். 9th டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை. 10th இரண்டுமே ரொம்ப வந்து பின்னாக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர், ரிசோர்ஸ். 10th புக்கை நீங்கள் படிக்கும் போது ஓகேவா, 10th ப்ரிலிம்ஸ் படித்தாலும் மெயின்ஸுக்கு படித்தாலும் டேட்டா வந்து பின்னாக உங்களுக்கு ஓல்டாக வந்து பின்னாக்கா இருக்குங்க. ஏன்னா புக்கை பப்ளிஷ் பண்ணது 2018 வந்து பின்னாக்க பப்ளிஷ் பண்ணாங்க ஃபஸ்ட் எடிஷன், செகண்ட் 20 நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ எக்ஸாம் நீங்கள் 23 எழுத போகிறீங்க அப்படின்னா டேட்டா வந்து பின்னாக்க இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹெச்டி இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து நீத்தி ஆயோக் இப்போ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 17 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ நியூவாக என்ன வந்திருக்கோ அதை நீங்கள் வந்து பின்னாக்க பார்க்கணும். முக்கியமாக லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா என்னெல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்களோ தயவு செஞ்சு ஒரு இன்ச்சு கூட விடாமல் எல்லாமே பாருங்கள். அந்த ஸ்கீமை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இப்போ கேள்விகள் ஏகப்பட்டது வந்து பின்னாக்கா வரலாம். ஏன்னா குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 1 ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், அந்த 2 வருஷத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஸ்கீமோட வெயிட்டேஜ் அதிகமாக இருந்தது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து பின்னா கலெக்ட் பண்ணுங்கள். நானும் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதுதான் உங்களுக்கு ஒரு மேஜர் சோர்ஸாக இருக்க போது கரண்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சயின்ஸை வந்து பின்னா விட்டோம் இல்லையா? ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் 2 பார்ட்டாக வந்து பின்னா இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு அப்புறமா வந்து பின்னாக இருக்குது. இதில் சயின்ஸ் அண்ட் டெக்லாம் பியூராக கரண்டாக பேசுகிறாங்க. ஓகேவா? என்னடா கரண்டாக பேஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா என்கிட்ட ஒரு 200 டாபிக் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 200 டாப்பிக்குமே நான் முடிஞ்ச வீடியோ ரெடி பண்ணி போட வந்து பார்க்குறேன். இல்லை அட்லீஸ்ட் பிடிஎஃபாக கொடுக்க முடியுமா நான் வந்து பார்க்குறேன். டெலகிராம் நீங்கள் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சயின்ஸுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படித்தா அதே வந்து பின்னாக போதுங்க. ப்ரிலிம்ஸை படித்த புக்ஸே நீங்கள் தெளிவாக படித்தாலே உங்களால் 80% ஆன்சர் பண்ண முடியுமானா எஸ் தாராளமாக வந்து பின்னாக பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் சயின்ஸுக்கும் அந்த புக் லிஸ்ட்டை வந்து ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பின்னாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் என்ன பார்த்தோம் மோஸ்ட்டாக அதான் வந்து கவர் ஆகும். மற்றபடி புதுசாக எதுவும் வந்து பின்னாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த சாப்டர் எல்லாமே நீங்கள் படிக்கிறதுக்கு மினிமம்
1 வாரம் 2 வாரம் மட்டும் தாங்க ஆகும். ஏன்னா எல்லா பாடங்களுமே ஒரு சில பாடத்தாவது ப்ரிலிம்ஸ் படிச்சிருப்பீங்க. படிக்காமலாம் நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கவே முடியாது. ஓகேவா? முக்கியமாக ஜியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் படிக்காமல் நீங்கள் போயிருப்பீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாக சத்தியமாக முடியாது. கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இந்த சாப்டர் இல்லையா? அப்போ என்ன பண்ணி ஆகலாம், திரும்ப ரிவைஸ் பண்ணாலே வந்து பின்னாக போதும். ஜஸ்ட் என்ன மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து பின்னாக பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு படம் நீங்கள் வந்து பின்னாக பார்க்குறீங்க, அந்த படத்தை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா படம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து ஹீரோயின் லவ் பண்ணுவார், அவங்க அப்பா வந்து பின்னாக அப்போஸ் பண்ணுவார், ஹீரோயின் வின் பண்ணிடுவாங்க, இது ஜெயிச்சிருவாங்க, இவ்வளோ தான் கதை. இது வந்து பின்னாடி ப்ரிலிம்ஸ் பஞ்சாபியில். ஆனால் மெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டை வந்து எழுதணும். ஹீரோக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனு, அவருக்கு வந்து ஒரு பிஜிஎம், அவருக்கு வந்து பின்னாக ஒரு மொக்க சாங் வந்து பின்னாக போடுவாங்க. அந்த சாங் போட்டதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு சாங்கை வந்து பின்னாக போடுவாங்க. இதையும் நம்ம வந்து பின்னாக பார்க்கணும். எல்லாமே சேர்த்து கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் போட்டு ஃபைட்டை போட்டு 2 பேரும் ஒன்றா வந்து பின்னாக சேருவாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து பின்னாக மெயின்ஸ். அவ்வளோதான். ஸோ பிரசிடென்ட்டுக்கான பாட்னிக் பவர் என்னப்பா, ஆர்டிகல் 1, 2, 3 முடிஞ்சு போச்சு. இது ப்ரிலிம்ஸு. மெயின்ஸில் பாட்னிக் பவர் அப்படின்னா என்ன, சாரி ஆர்டினன்ஸ் பவர். ஆர்டினன்ஸ் பவர் அப்படின்னா என்ன, எப்படி வந்து பின்னாக மேக் பண்ண முடியும், எத்தனை வந்து பின்னாக பண்ணலாம், எந்த லிஸ்ட்லாம் வந்து பின்னாக அவர் பண்ண முடியும், அந்த ஆர்டினன்ஸை பார்லிமெண்ட் இருந்தால் பண்ணலாமா, இல்லாமல் வந்து பின்னாக பண்ணலாமா, இருந்தால் எப்படி பண்ணலாம், இல்லாமல் இருந்தால் எப்படி வந்து பண்ண முடியும், சப்போஸ் இல்லாமல் இருந்து பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்ன ரோல் வந்து பின்னாக ப்ளே பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அலசி ஆராயிறது தான் மெயின்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்பேர்ட் டு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். கிளியராக ஓரளவுக்கு நீங்கள் டெக்னிக்கலாக கிரிமினலாக நீங்கள் யோசிச்சு நீங்கள் ஆன்சர் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் தெரில அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் தான் காரணம். நான் இந்த பிடிஎஃப் வாங்கி படிச்சிட்டேன், இந்த புக்கை வாங்கி படிச்சிட்டேன், சான்ஸே இல்லைங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் ஒழிய தான் நீங்கள் ஓகே இது வந்து இந்த கொஷனுக்கு இந்த பதில் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் கிளிக் ஆகும். எவ்வளோ பெரிய நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டி போனாலும் நான் ஜாயின் பண்ணிட்டேன், புக்கை வாங்கிட்டேன், படிச்சுட்டேன், பாஸ் ஆகிறேன்னா முடியவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முடியாது. எங்கள் வீட்டில் பெண்ணை எடுத்து கைப்பட அந்த 3 மாதமும் எழுதி கையை உடைய அளவுக்கு நீ எழுதலை அப்படின்னா உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. நான் நெகட்டிவாக சொல்லவே இல்லை, இதான் வந்து பின்னாக நிதர்சனமான உண்மை. மெயின்ஸுக்கு எழுதணும். படிக்கிறது 50% அப்படின்னா எழுதுறது 50% இருந்து ஆகணும். ஓகேவா? ஸோ இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மெயின்ஸுக்கு இன்னும் சில வீடியோஸ் வந்து பின்னாக நிறைய வந்து பின்னாக வருங்க. ஒரு குரூப் நம்ம வந்து ஆரம்பிக்கப்போ டிசம்பர்லேருந்து அந்த குரூப் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சில ப்ராக்டிஸ் கொஸ்டின் டெய்லி வந்து ஒரு 2 கொஸ்டின் இல்லை 1 கொஸ்டின் என்னால் என்ன முடியுமோ அதை நான் வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு, பிடிஎஃப் நான் வந்து கொடுக்குறேன். பட் தமிழ் மீடியம் தான் கொஞ்சம் வந்து லேக் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஈஸியாக வந்து கிடைக்குதுங்க. ஏன்னா என்கிட்டயும் அதான் வந்து இருக்குது. தமிழ் மீடியம் ரெடி பண்ணி நான் வந்து பேக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் டெலகிராம், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.